அண்மைச் செய்தி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரங்கள் பிற்பகல் 3:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று காலை 10:30 மணிக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தீர்ப்பு பிற்பகல் 3:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்து பார்த்து வருகிறோம். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜெயராஜ் மற்றும் அவருடைய மகன் பெனிக் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 9 காவலர்களும் குற்றவாளிகள் என அறிவித்த பிறகும் தண்டனை விவரங்களை வெளியிடுவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சல்மான். சல்மான், இப்ப இந்த வழக்கில் ஏற்கனவே இந்த மாத தொடக்கத்தில் தீர்ப்பு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றும் 10:30க்கு அறிவிக்கப்படுவதாக சொல்லப்பட்ட நிலையில பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தின் போது தந்தை மகனாக இருக்கக்கூடிய ஜெயராஜ் பெனிக் ஆகிய இருவரையும் விசாரணைக்கு அழைத்து சென்ற போது காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்தனர். இந்த வழக்கானது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டது. 2427 பக்கங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கடந்த 5 வருடங்களாக மதுரை மாவட்டம் 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை மதுரை மாவட்டம் 1வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமர் அவர்கள் வாசித்த போது 9 பேரும் குற்றவாளிகளாக தீர்மானிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றார். இந்த நிலையில்தான் தண்டனை விவரங்கள் தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் இந்த 9 பேருடைய உடல்நிலை மற்றும் ஊதியம் சொத்து குறித்தான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி அந்த அறிக்கைகள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்ட 9 பேரிடமும் அவர்களுடைய முறையீடுகளும் கேட்கப்பட்டது. இதனை தொடர்ந்தாக அப்போது சிபிஐ தரப்பில் உச்சபட்ச தண்டனையாக இவர்களுக்கு மரண தண்டனை தூக்கு தண்டனை வழங்க வேண்டும், அதே போன்று அவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என சிபிஐ தரப்பில் வாதிக்கப்பட்டது. அதேபோல் ஜெயராஜ் பெனிக் குடும்பத்தினர் தரப்பிலும் கூட அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் வாதிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் 9 பேர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இவர்கள் கொலை செய்யும் நோக்கத்தோடு இதுபோன்று தாக்கவில்லை, எனவே குறைந்தபட்ச தண்டனை அளிக்க வேண்டும் என கூட வாதிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்றைய தினத்திற்கு இந்த 9 பேருக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை தற்பொழுது நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் இந்த தண்டனை விவரங்கள் என்பது சரியாக மாலை 3:30 மணிக்கு மேலாக அறிவிக்கப்படும் என தற்பொழுது ஒத்தி வைத்திருக்கிறார்கள். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.